ஆக்சுவலா எல்லா ஃபாஸ்டா ஓடுற ரன்னர்ஸும் என்டியூரன்ஸ் அத்லெட் ஆயிடுவாங்களா? கண்டிப்பா இல்ல. ஒரு குழந்தைக்கு என்டியூரன்ஸ் டேலண்ட் இருக்கா அப்படிங்கறத நம்ம எப்படி பாக்குறது? ஜெனரலாவே என்டியூரன்ஸ் இருக்க குழந்தைங்க கிட்ட நீங்க இந்த சயின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சில குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா கடைசி வரைக்கும் டயர்டு இல்லாம அந்த மேட்சை பிளே பண்ணுவாங்க. அதே மாதிரி என்டியூரன்ஸ் அத்லெட்ஸ் இந்த லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங், ஸ்விம்மிங் இது எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க, டயர்ட் ஆகாம அதை பண்ணுவாங்க. அடுத்தது அவங்களுக்கு மென்டலி ரொம்ப ஃபோக்கஸ் இருக்கும், நல்ல பேஷன்ஸ் இருக்கும், கம்ப்ளைண்டே இருக்காது அவங்க கிட்ட இருந்து. அடுத்தது ரெக்கவரி. அவங்க அவ்வளவு நேரம் கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே அவங்களால ஃபாஸ்டா ரெக்கவர் ஆகி எந்திரிச்சு நெக்ஸ்ட் டே உள்ள மேட்ச்க்கு அவங்களால பர்ஃபார்ம் பண்றதுக்கு வர முடியும். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்களோட என்டியூரன்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா என்டியூரன்ஸ் அத்லெட் லாங் டிஸ்டன்ஸ் ஆக்டிவிட்டியில போர்டம் இல்லாம பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெடி டைப், அதாவது எல்லாத்துலயுமே ஓவர் எக்ஸைட்டடா இருக்க மாட்டாங்க, பிளஸ் காமா கம்போஸ்டா இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம பேரண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணிடுறோம் அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல இல்ல வின் பண்ணல அப்படின்னு உடனே நம்ம அவங்கள கம்பேர் பண்ணிடுறோம். ஸோ டிஸ்கரேஜ் பண்ணிடுறோம். பட் இந்த குழந்தைங்க லாங் டிஸ்டன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா என்டியூரன்ஸ் டேலண்ட் லேட்டா தான் ஷைன் ஆகும். இந்த குழந்தைங்களுக்கு ஒரு 9 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் பேஸ பில்ட் பண்றதுக்கு கரெக்டான பீரியட். ஸோ அவங்கள ரொம்ப புஷ் பண்ண வேண்டாம், கிராஜுவலா லோட இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆக்சுவலா ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாராலையும் முடியும், ஆனா கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் என்டியூரன்ஸ் அத்லெட்டோட கேப்பபிலிட்டி. சம்டைம்ஸ் டேலண்ட் ஸ்பீட்ல இருக்காது, பேஷன்ஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்.